السلام عليكم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد பூமான் நபியின் பிறப்பின் சிறப்பு பகவான் பாங்காய் படைத்த அனைத்தையும் சிறப்பான செம்மல் நபிகளாரின் பிறப்பின் போது சிறப்புகள் மட்டுமே சூழ்ந்தது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா தன் நபியின் பிறப்பிற்காக அதிஷே நீ சிறப்பு என்னும் முகமூடியும் குரிஷே நீ பெருமை என்னும் மேலங்கையும் சிதறத்தில் முத்தகாவே நீ ஒளி வீசி என்னும் சுவனமே நீ சிங்கார் என்னும் அழகுகள் மட்டும் நிறைந்த அம்சங்களை இன்னும் அழகாக்கினான். அதை தன் ஹபீபின் பிறப்பிற்காகத்தானே ஹூருல் ஈன்களை மலக்குகளை பலவித பறவைகளை தஸ்பீதோடு நபியின் வீட்டில் அல்லாஹ் இறக்கினான். ஆழ்த்தார்களும் சோபனம் கூறினார்கள். ஆமினா நாய்க்கு பிரசவ வழி இல்லை. வெள்ளை நிற பறவை வயிற்றை தழுவியது. ஒருமை மானமேங்கம் வெள்ளம் போல் முடியது. ஆசிய நாங்கள் மதிய நாங்கள் வருகை சென்றார்கள். வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் பட்டு விரிக்கப்பட்டது. சூரியன் உதிக்கும் திசை மடையின் திசை காபாவின் நோடு அங்கே 3 இடங்களையும் நவீன் கொடை நட்டப்பட்டது. கிஸ்ராவின் கோட்டை இடிந்தது. சிலருக்கு சின்ன பின்னமா சிதைந்தது. தொப்பல் அறுக்கப்பட்டு கதனா செய்யப்பட்டு கண்ணுக்கு சுருமா இடப்பட்டு தலைக்கு எண்ணெய் பூசப்பட்டு பெண்ணை நோக்கி விரல் காட்டி தக்பீர் தஸ்ஹீத் சஹிதா மறந்தவராய் சுஜூதில் பிறந்தார்கள் பெருமானாகிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் அதிக சிறப்புள்ளது நேரம்தான் காணாது. எனவே பூமான் நபியின் பிறந்த நாள் விழாவே அல்லாஹ்வே கையாளர்கள் கொண்டாடி கொள்ளான். இதற்கு மேல் என்ன ஆதாரம் தேவை? அப்படி ஆதாரம் கேட்பவனே அப்படியே தள்ளி வைத்து விட்டு எம்மான் நபியின் முஹப்பத்தால் என்னாலும் பெருநாளே என்று கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும்.